ஹலோ மக்களே! ஒரு அருமையான நியூஸ் வந்திருக்குங்க. தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுதுங்க. எப்படி தெரியும்னு சொல்றீங்களா? சியான் விக்ரம் அவரே ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. இந்த படம் வந்து எப்பவோ ரிலீஸ் ஆக வேண்டியதுங்க. இதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல. மொக்க கேவலமான ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அண்ட் ஸ்டூடியோ கிரீன். இவனுங்க பண்ற வேலையால டிலே ஆச்சு. பட் ரஞ்சித் செருப்பால் அடிச்சு, டேய் படத்தை ரிலீஸ் பண்றா சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண தயாராகிடுச்சு. ஸோ கிரெடிட் டு ரஞ்சித். ஸோ விக்ரம் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா சூர்யா கெரியரை கெடுத்த மாதிரி ஞானவேல் ராஜா வந்து விக்ரம் இதையும் கெடுக்க பார்த்தாரு. ஆனால் அது எப்படி தப்பிச்சிட்டாரு இப்போ. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே துருவ நட்சத்திரமும் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவகார்த்திகேயன் படம் அமரன் அதுவும் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ இது வந்து ஒரு எஸ்கே vs விக்ரம் கிளாஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தமிழ் சினிமா ஃபேன்ஸ் வந்து ஒரு 4 மாதமாக வந்து காஞ்சி போயிருந்தாங்க. எவனும் 2 படம் ரிலீஸ் ஆகலை. மலையாள படம் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து 2 பெரிய தலை படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது வந்து கொண்டாட்டம் தான். அது தங்கான் வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். ஸோ நீங்கள் விக்ரம் ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ இதை காத்திருந்தீங்க. அதுவும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அவங்களே இந்த ரஞ்சித் எவ்வளோ பெரிய சிறந்த டேரக்டர் சொல்லிட்டு. அதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சியான் விக்ரமோட லுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியை உருக்கி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த கேவலமான ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவில் டிலே எப்படி ஆயிடுச்சு. ஆஸ்கருக்கு அனுப்ப போகிறேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப போகிறேன், நான் அங்கே ப்ரமோஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு இவனும் தனஜயனும். இனிமேலேருந்து விக்ரம் வந்து இந்த 2 லூசு பசங்கிட்ட மாட்டவே கூடாது. சூர்யா கரியர் வந்து போனது போட்டோம், அது அவரோட தலையெழுத்து. பட் விக்ரம் அட்லீஸ்ட் விக்ரம் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுதாங்க நடந்திருக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.